அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, கடந்த முறை உம்ராவுடைய நிய்யத்து வைப்பது சம்பந்தமாக விளக்கம் சொல்லப்பட்டது. நேரடியாக விமானத்திலே ஜித்தா செல்லக்கூடியவர்கள் விமானத்தில் இஹ்ராம் நிய்யத்து வைக்க வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டது. ஒரு சில தனியார் நிறுவனங்கள் மஸ்கட் விமான நிலையம் சென்று பிறகு அங்கிருந்து வேறு விமானத்தில் சவுதிக்கு செல்வார்கள். அப்படி செல்லக்கூடியவர்கள் அங்கு சென்ற பிறகு மஸ்கட்டிலிருந்து மறு விமானம் மாறுகின்ற போது அப்போது நிய்யத்து வைத்தால் போதுமானது. இங்கிருந்து நிய்யத்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உடைகளை அணிந்து செல்வதிலே தவறில்லை. நேரடியாக செல்லக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நிய்யத்து வைத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல நிய்யத் என்பது சில வார்த்தைகள் அதை உச்சரிப்பதை கொண்டு நிய்யத்து நிறைவேறுகிறது. அந்த நிய்யத்திலே இஹ்ராம் எதற்காக செய்கிறோம் என்றால் உம்ராவுக்காக செய்கிறோம். துவாக்களிலே ஈடுபட வேண்டும். நிய்யத்து வைத்து முடித்தவுடன் துவா செய்ய வேண்டும். நீண்ட நேரம் நமக்கு இருக்கிறது, விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. மணிக்கணக்கிலே நாம் விமானத்தில் இருந்து துவா செய்ய முடியும். அல்லது அங்கு போய் அங்கே ஜித்தா விமான நிலையத்துக்கு போன பிறகும் கூட நாம் துவாவில் ஈடுபட முடியும். ஏனென்றால் துவா என்பதுதான் முழுக்க முழுக்க ஹஜ்ஜிலே முக்கியமான அமலாக இருக்கிறது. அதனால்தான் இங்கிருந்தே துவாவுடைய பயிற்சி நாம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீண்ட நேரம் அமர்ந்து, ஏனென்றால் நாம் 1 நிமிடம் 2 நிமிடம் துவா செய்து பழகி இருக்கிறோம். அப்படி இல்லாமல் அதை அதிகப்படுத்தி 5 நிமிடம் 10 நிமிடம் 15 நிமிடம் அதிகப்படுத்தி நாம் நம்முடைய தாய்மொழியிலேயே துவாவை கேட்டு பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஹஜ்ஜிலே பல இடங்களில் துவா செய்வதற்கு நமக்கு எளிதாக இருக்கும். துவாவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும். இரட்சகனே, கிருபையாளனே, இரக்கமுள்ளவனே, தயாளனே, பேர் அருளாளனே, பெருங்கொடையாளனே, பேர் அரசனே, பேர் உபகாரியே, பெருந்தன்மை உள்ளவனே, அண்ட சராசரத்துடைய அதிபதியே, அனைத்து உயிர்களுக்கும் ரிசுக் அளிப்பவனே என்று இப்படி வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முறை ஸலவாத்துகள் கூற வேண்டும். குறைந்தது 3 முறை 7 முறை 11 முறை ஸலவாத்துகளை கூறி அதன் பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு மற்ற விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த உம்ரா ஹஜ்ஜை முழுமையான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய உதவி இல்லை என்றால் நம்மால் அதை செய்ய முடியாது. எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் விமான நிலையத்தோடு திரும்பியவர்கள் இருக்கிறார்கள். மக்காவுக்கு போன பிறகும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு முடியாமல் போனவர்களாம் இருக்கிறார்கள். எனவே நாம் பரிபூர்ணமாக இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு பெற வேண்டும். நீண்ட நேரம் துவா என்பது ரொம்ப முக்கியமானது. பிறகு துவா செய்து முடித்து விட்டோம் என்றால் தேவைப்பட்டால் தூங்கிக் கொள்ளலாம், உணவு கொடுக்கப்பட்டால் உணவை அருந்திக் கொள்ளலாம். ஆனால் மீதி உள்ள நேரமெல்லாம் தல்பியா சொல்வதிலே ஈடுபட வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய அந்த தல்பியாவை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த உம்ராவிலே எந்த ஹஜ்ஜிலே அதிகமாக தல்பியா சொல்லப்படுமோ அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பது ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது சலாம்களே அதிகமாக சலாம் சொல்வது, அதிகமாக தல்பியா சொல்வது, அதிகமாக கூட வந்திருப்பவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்வது, இந்த 3 காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துடைய அடையாளமாக நம்முடைய உம்ரா ஹஜ்ஜு ஏற்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது என்ற கருத்துப்பட சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தல்பியாவை நிரப்பமாக சொல்ல வேண்டும். தல்பியா எப்படி சொல்ல வேண்டும் என்றால் விமானத்திலும் சொல்ல வேண்டும், விமான நிலையத்திலும் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு மேட்டிலே ஏறினால், கீழே இறங்கினால், உட்கார்ந்தால், எழுந்தால் எல்லா நிலைகளிலும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியா சொல்லி கொண்டு இருக்கும்போது யாராவது சலாம் சொன்னாலும் தல்பியாவை முடித்துவிட்டு தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு முறை அல்ல, ஒரு முறை தல்பியா ஆரம்பித்து விட்டால் குறைந்தது 3 முறையாவது சொல்ல வேண்டும். ஏன்னால் தல்பியா மிகப்பெரிய ஒரு மந்திரம். அதாவது ஹஜ்ஜு உம்ராவுடைய உயிரோட்டமே அதிகமான தல்பியாவில் தான் அமைந்திருக்கிறது. ஆகவே தல்பியாவை
இந்த உம்ராவுடைய தல்பியாவை நாம் எதுவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்காவுக்கு சென்று கஅபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால் வருகின்ற வரை இந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எப்போது கஅபத்துல்லாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறோமோ அப்போது தல்பியா முடிவடைந்து விட்டது. உம்ராவுடைய தல்பியாவுடைய காலம் நிய்யத்து வைத்ததிலிருந்து கஅபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக வருகின்ற வரை நாம் தல்பியாவுக்கான நேரம் இருக்கிறது. எனவே அதிகமான தல்பியா சொல்லி நாம் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. அதாவது விமானத்தில் கூட இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது துன்யாவுடைய விஷயங்களை பேசலாம், ஊர் சமாச்சாரங்கள் சொல்லலாம், அரசியல் சொல்லலாம். இந்த விஷயங்கள் அறவே இருக்கக்கூடாது. எப்போது இஹ்ராமுடைய ஆடையை நாம் அணிந்து விட்டோமோ நாம் கிட்டத்தட்ட அதாவது ஒரு மையத்துடைய ஆடையைப் போல, அது ஜனாசாவுடைய ஆடையைப் போல. எனவே உலகத்திலிருந்து முற்றிலுமாக நம்மை துண்டித்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் அங்கே வந்து பேசக்கூடாது. ஏதாவது ஒன்றை மறந்துவிட்டால் அந்த நேரத்தில் நமக்கு ஷைத்தான் நினைவூட்டுவான், அதை செய்யாமல் வந்து விட்டாய், இதை செய்யாமல் வந்து விட்டாய், உடனே ஃபோன் போட்டு சொல்லு. இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் முக்கியமல்ல. எனவே நாம் எப்போது இஹ்ராமுலே வந்து விட்டோமோ சுய கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும். துன்யாவிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். அதிகமான நேரம் நாம் சிக்கர் செய்வதிலே, துவாக்கள் செய்வதிலே, குர்ஆன் திலாவத் செய்வதிலே, இன்னும் நற்காரியங்கள் செய்வதிலே ஈடுபட வேண்டும். பிரயாணத்திலே நம்முடைய தொழுகைகள் தவறிவிடக்கூடாது. ஐங்கால தொழுகை கட்டாய கடமை. எனவே நாம் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் இருக்கின்ற போது தொழுகையை தவறிவிட்டு விடக்கூடாது. தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுது கொள்ள வேண்டும். அதற்கான முறைகளை நாம் நமக்கு அமீராக வரக்கூடிய அந்த விமானத்தில் பொறுப்பாளராக வரக்கூடிய இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய ஃபர்லான விஷயங்களை எந்த அடிப்படையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. மேலும் உலக சம்பந்தமான முசாக்கரா, அதை பற்றியான சர்ச்சைகள், பிரச்சனைகளை பேசுவது, இதில் அறவே நாம் நீங்கிவிட வேண்டும். என்னென்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹுடைய பாதையில் இருக்கின்றோம். ஒரு முக்கியமான ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கமாக முத்தவஜ்ஜ, நம்முடைய முகத்தை திருப்பிவிட வேண்டும். இதில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பிரயாணத்தில் நாம் கூட அழைத்து செல்லக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, நல்ல நண்பர்களாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நண்பர்களை கொண்டு, கூட வரக்கூடியவர்கள் கொண்டு பிரச்சனை வந்து விடக்கூடாது. அந்த கட்டுப்பாடுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுகின்ற போது முதல் விஷயமே கணவன் மனைவி உறவு தடை செய்யப்படுகிறது என்பதுதான். இஹ்ராமிலே வந்துவிட்டால் கணவன் மனைவியுடைய உடலுறவை தூண்டக்கூடிய செயல்கள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அந்த சாடை மாடையாக பேசுவது எல்லாமே தடை செய்யப்பட்டு வருகிறது. எனவே உணர்வை தூண்டக்கூடிய எந்த ஒரு விஷயமும், அது சிந்தனையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, பார்வையாக இருந்தாலும் சரி, கேள்வியாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஹராமாகி விடுகிறது. எனவே முதல் கட்டுப்பாடை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், கணவன் மனைவி உறவு கூடாது என்பது. இதை மீறிவிட்டால் என்ன குற்ற பரிகாரம் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பின்னால் கூறப்படும். அதே போல ஆண்கள், குறிப்பாக ஆண்களுக்கு பிரத்யேகமாக 3 கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று இருக்கிறது, அவர்கள் தலையை மறைக்கக்கூடாது. இஹ்ராமில் வந்துவிட்டால் தொழுகைக்காக கூட தொப்பி அணியக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது. அடுத்து தங்களுடைய ஆடை, தையல் இல்லாத ஆடையைத்தான் அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தையல் ஆடை அணியலாம், ஏற்கனவே சொல்லப்பட்டது. எனவே தையல் இல்லாத ஆடையை அணிய வேண்டும். தையல் உள்ள ஆடை ஆண்களுக்கு ஹராமாக இருக்கிறது. அடுத்து தங்களுடைய கால் படம், அதாவது காலுடைய மேல் பகுதி, விரல்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த படத்துடைய மேல் பகுதியை முற்றிலுமாக மறைக்கக்கூடாது. அதனுடைய எலும்புகள் எல்லாம் தெரியாத அளவுக்கு, உதாரணமாக சாக்ஸ் போடுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. கால் திறந்திருக்க வேண்டும். அவசியம் ஏற்படுகிறது, குளிராக இருக்கிறது என்று சொன்னால் அப்படி சாக்ஸை மாற்றினால் அந்த சாக்ஸுடைய மேல் பகுதியை கத்தரித்து மேல் பகுதி தெரிகின்ற மாதிரி ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆகவே கால் படத்தையும் மறைக்கக்கூடாது. இது அல்லாமல் மீதி இருக்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாடுகளும் ஆண்களுக்கும் பொதுவானது, பெண்களுக்கும் பொதுவானது. என்ன கட்டுப்பாடுகள் என்று சொன்னால்,
முகத்தை மறைக்கக்கூடாது. முகத்தை மறைக்கக்கூடாது என்ற விஷயத்தை அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கருத்துப்பட இஹ்ராமிலே வந்துவிட்டால் முகத்தையோ அவர்களுடைய மணிக்கட்டுக்கு கீழ் உள்ள கைகளையோ மறைக்க வேண்டாம் என்று உங்கள் பெண்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்ற கருத்துப்பட சொன்னார்கள். எனவே பெண்களும் முகத்தை மறைக்கக்கூடாது, கைகளையும் அதாவது மணிக்கட்டுக்கு கீழ் உள்ள பகுதியையும் மறைக்கக்கூடாது. ஆனால் தேவை ஏற்பட்டால் அந்நிய ஆண்கள் பார்க்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை வந்தால் ஒரு விசிறியை கொண்டு அட்டையை கொண்டு அல்லது முகத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வைத்து ஒரு பொருளை வைத்து மறைத்து நாம் தற்காத்து கொள்ளலாம். மற்றபடி முகத்தின் மீது துணியை போடுவது என்பது கூடாது. ஆக முகத்தை மறைக்கக்கூடாது என்பது முக்கியமான நிபந்தனை. முடி அல்லது நகம் கீழே விழுவது கூடாது. அதாவது வேண்டுமென்றே கீழே அந்த முடியை விழ வைப்பது அல்லது நகத்தை வெட்டுவது, நகத்தை கடித்து துப்புவது, இந்த மாதிரி உள்ள செயல்களை செய்யக்கூடாது. அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது குற்றம். அது ஏற்பட்டு விட்டால் குற்ற பரிகாரமும் செய்ய வேண்டும். வேண்டுமென்று இல்லாமல் தனியாக தாமாகவே விழக்கூடிய முடிகளுக்கும் கூட குற்ற பரிகாரம் இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பின்னால் சொல்லப்படும். ஆகவே முடியை அல்லது நகத்தை கீழே விழும்படியான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. உதாரணமாக ஒருவர் குடிக்கிறார், குடிப்பதால் முடி கொட்டும் என்று அவருக்கு தெரியும், அவருடைய உடல் வாகு அப்படித்தான் இருக்கிறது, குளித்தால் முடி வந்துவிடும் என்றால் அவர் குளிக்கக்கூடாது. அப்படி குளித்தால் முடி வராது, துவட்டினால் துண்டை வைத்து தலையை துவட்டினால் முடி ஒட்டிக்கொள்ளும் என்று சொன்னால் அவர் துவட்டக்கூடாது. அப்படியே அந்த தண்ணீரை வடித்து காய விட்டு விட வேண்டும். ஆக இந்த மாதிரி தாடி அடர்ந்த தாடி உள்ளவர் தாடியை கோதி கழுவக்கூடாது. ஒது செய்யும்போது தாடியை கோதி கழுவது முக்கியமான ஒரு சுன்னத்து. ஆனால் அவர் கோதி கழுவக்கூடாது. தண்ணியை கை நிறைய தண்ணீர் எடுத்து தாடியிலே ஒத்தி கொள்ளலாமே தவிர தாடியை கோதக்கூடாது. என்னெல்லாம் கோதினால் முடி வரும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே தெரிந்து கொண்டே முடியை அல்லது நகத்தை கீழே விழும்படியாக செய்வது கூடாது. அப்படி செய்துவிட்டால் ஒரு பரிகாரம் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அடுத்து வேட்டையாடுவது என்று சொல்லப்பட்டிருக்கு. வேட்டையாடுவது என்று சொன்னால் அந்த காலத்திலே கால்நடையாக சென்றார்கள், வாகனங்களை ஒட்டகங்களை குதிரைகளை சென்றார்கள், உணவு தேவைக்காக பிராணிகளை வேட்டையாடக்கூடிய நிலை இருந்தது. எனவே தரைவாழ் பிராணிகளை வேட்டையாடக்கூடாது என்பது இஹ்ராமுடைய ஒரு முக்கியமான வாஜிபாக இருக்கிறது, கட்டுப்பாடாக இருக்கிறது. ஆனால் தண்ணீரில் இருக்கக்கூடியவற்றை வேட்டையாடலாம், அதில் தடை இல்லை. ஆனால் இந்த காலத்தில் வேட்டையாடுவதற்கு நமக்கு வேலை இல்லை. நாம் விமானத்தில் செல்கின்றோம், எனவே வேட்டையாடுவது என்ற பேச்சு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தலையிலே ஊறக்கூடிய பேன்களை நசுக்குவது, கொள்ளுவது, வெயிலே போடுவது, தண்ணீரிலே போடுவது இது செய்யக்கூடாது. சிறு சிறு பூச்சிகளை கொள்வது கூடாது. ஆனால் விஷ ஜந்துக்களாக இருந்தால் அந்த விஷ ஜந்துக்களை நாம் கொல்ல முடியும். அதாவது இந்த விஷயம் அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டிய விஷயம், எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இது. எனவே சிறு பிராணிகளை சிறு பூச்சிகளை கொல்லுவது, வேட்டைக்காரனுக்கு அந்த இடத்தை காட்டி கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள் ஹராமாக இருக்கிறது. அதே போல் ஹரமுடைய எல்லைக்கு சென்று விட்டால், அதாவது ஹரமுடைய எல்லை பற்றி முன்பு விவரிக்கப்பட்டது. ஹரமுடைய எல்லை என்பது மக்காவை சுற்றில் இருக்கக்கூடிய, அதாவது ஆர்ச் வடிவத்தில் கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எல்லைக்குள் சென்று விட்டால் அங்கு இருக்கக்கூடிய இலைதலைகளை கூட கிள்ளக்கூடாது. குறிப்பாக ஹரமுடைய எல்லைக்கு நாம் எப்போது ஜித்தாவிலிருந்து புறப்பட்டு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்போது எல்லை வந்துவிடும். நாம் போய் அங்கு எதையும் முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இலையோ மரத்தையோ குச்சியையோ முறிக்க வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. எனவே முறிக்கக்கூடாது. ஆனால் அரஃபாத் என்பது ஹரமுடைய எல்லைக்கு வெளியே இருக்கிறது. அரஃபாத்தில் ஒரு மனிதர் ஒரு வேப்பங்குச்சியை முறித்தார் என்று சொன்னால் அதனால் குற்றம் இல்லை. ஆனால் ஹரமுடைய எல்லைக்குள் அதை முறிக்கக்கூடாது. ஆக இந்த கட்டுப்பாடுகளோடு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நறுமணம் கூடாது. இது சம்பந்தமாக பின்னாலும் விவரம் கூறப்படும். அதை எப்படி நாம் அதற்கான பரிகாரத்தை பற்றி சொல்லும்போது மீண்டும் இந்த விஷயத்தை சொல்லப்படும். நறுமணம் முகர்வது, குடிப்பது, சாப்பிடுவது, உபயோகிப்பது எல்லாமே கூடாது. ஆக இந்த முக்கியமான இது ஒரு கட்டுப்பாடு. இது நறுமணமும் நமக்கு ஹராமாக இருக்கிறது. ஆனால் இஹ்ராம் செய்கின்ற போது நியத்து வைப்பதற்கு முன்பாக ஆடையிலே நறுமணத்தை பூசிக்கொள்வதிலே தவறில்லை என்ற விஷயம் முன்பே உங்களுக்கு கூறப்பட்டது. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி பூசி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையிலே நறுமணத்தை பூசி இருக்கிறார்கள், அதிலே தவறில்லை. ஆக இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இஹ்ராமுடைய வாஜிபுகள்,
கட்டாயம். இதை மீறினால் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன என்பது சம்பந்தமாக அடுத்து இன்ஷா அல்லாஹ் கூறப்படும். அல்லாஹ் தஆலா பேசுவதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.